ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க்ல கிளாஸ் நம்பர் 11 பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு வித்தியாசமான கான்செப்ட், ரொம்ப ஈஸியான கான்செப்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A alone would take 24 hours more to complete a work than A and B work together. B takes 3 hours more to complete a work alone than A and B work together. In how many days A alone can do it? ஓகேவா? ஸோ இந்த இடத்துல can do itன்னு வரணும். can itன்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல printing error. can do it. சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு மீனிங் என்னன்னு பார்க்கணும். இந்த பேட்டர்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஸோ இதுக்கு வந்து ஒரு டைரக்ட் ஷார்ட்கட் இருக்கு. அந்த டைரக்ட் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, இது என்ன மாதிரியான கொஸ்டின்ங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். மொதல் விஷயம் பாருங்க, ஏ அலோன், ஏ தனியா வேலை செஞ்சாருன்னா would take 27 hours more to complete a work then A and B work together. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? இப்போ ஏ தனியா வேலை செய்யும் போது அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து ஏயும் பியும் சேர்ந்து அதே வேலையை செய்யும் போது எடுத்துக்கக்கூடிய டைமை விட 27 மணி நேரம் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தம். ஓகேவா? அப்ப இதை நான் வந்து எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறாங்க. அது செஞ்சு முடிக்கிறதுக்கு சம் டைம் ஆகுது. அது எனக்கு எவ்வளவுன்னு தெரியல. அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை வந்து ஒரு எக்ஸ் ஹவர்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல எல்லாமே ஹவர்ஸ்ல கொடுத்துருக்கறனால நான் ஹவர்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டேஸ்ல கொடுத்தாங்கன்னா டேஸ்ன்னு எடுத்துக்க வேண்டியதான். அப்ப ஏயும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா வேலை எவ்வளவு நேரத்துல முடியுது? எக்ஸ் ஹவர்ஸ்ல முடியுது. அப்போ ஏ தனியா அதே வேலையை செஞ்சாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கும்போது எடுத்துக்கக்கூடிய டைமை விட 27 மணி நேரம் ஜாஸ்தி ஆகுமா? இப்ப இந்த இடத்துல என்ன போடணும்? எக்ஸ் பிளஸ் 27 ஹவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எப்போ ஏ மட்டும் தனியா பார்த்தாங்கன்னா எடுத்துக்கக்கூடிய டைம் ஏயும் பியும் சேர்ந்து பார்க்கும்போது எடுத்துக்கக்கூடிய டைமை விட 27 மணி நேரம் ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, பி டேக்ஸ் 3 hours more to complete a work alone than A and B work together. இப்போ ஏ சொன்ன மாதிரி பி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பி தனியா வேலை செஞ்சாருன்னா அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் எப்படி இருக்கணும்னா அதே மாதிரி ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது எடுத்துக்கக்கூடிய டைமை விட 3 மணி நேரம் ஜாஸ்தியா இருக்குமா? பாருங்க, அப்ப பி தனியா வேலை செய்யும் போது அவர் எடுத்துக்கூடிய டைம் எப்படி இருக்க போது? ஏயும் சேர்ந்து வேலை செய்யும் போது எடுத்துக்கூடிய டைமை விட 3 மணி நேரம் ஜாஸ்தி. அப்ப இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் 3 ஹவர்ஸ் போடும். இப்ப இதுதான் நமக்கு இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்ப கேள்வி என்ன கேட்கறாங்க, அப்ப இன் ஹவு மெனி டேஸ் ஏ அலோன் கேன் டூ இட். அப்ப ஏ மட்டும் தனியா வேலை செஞ்சாருன்னா எவ்வளவு நல்ல வேலை முடியும்? அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது எனக்கு 3 கொஸ்டின் கேட்கலாம். ஒன்னு ஏ பியும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாள்ல முடியும், ஏ தனியா பார்த்தா எத்தனை நாள் முடியும், பி தனியா பார்த்தா எத்தனை நாள்ல முடியும். சோ அது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? இந்த எக்ஸோட வேல்யூ தெரியணும். ஓகேவா? சோ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான டைரக்ட் ஷார்ட்கட் தான் நான் சொல்ல போறேன். இது நார்மலா எக்ஸ்பிரஷன் போட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப லென்த்தியா போகும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இதுல ட்விஸ்ட் எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ டைரக்டா தான் இருக்கும். இந்த கான்செப்ட் இந்த ஷார்ட்கட்டை அப்ளை பண்றதுக்கு வந்து நீங்க வந்து அந்த கொஸ்டின் வந்து அந்த ஷார்ட்கட்டு கீழே வருதாங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஷார்ட்கட் அப்ளை பண்றதுக்கு நம்ம கொஸ்டின் என்ன பேட்டர்ல இருக்கணும்? ஏயும் பியும் சேர்ந்து பார்க்கறதுக்கு ஒரு டைம் ஆகணும். அந்த டைமை விட ஏக்கு இவ்வளவு நேரம் கூட ஆகுது. அதே மாதிரி அதே டைமை விட பிக்கு இவ்வளவு நேரம் கூட ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்கும் போது இதுல இருந்து என்னால ஏ தனியா இந்த எக்ஸோட வேலையை கண்டுபிடிச்சிட்டேன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளவு நேரம், ஏ தனியா வேலை பார்த்தா எவ்வளவு நேரம், பி தனியா வேலை பார்த்தா எவ்வளவு நேரங்கிறது என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? சோ இந்த இடத்துல அப்ப ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. சோ இங்க வந்து நமக்கான டைரக்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, சோ இந்த பேட்டர்ன்ல கொஸ்டின் இருக்கும்போது எனக்கு அந்த எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஸ்டெப் தான். என்னன்னு பாருங்க, ரூட் ஆஃப். ஓகேவா? ரூட் எடுக்கணும். எதுக்கு ரூட் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ஏபி இண்டிவிஜுவல் பர்சனா ஏபியை சொல்லியிருக்கிறாங்கல்ல, இந்த ஏ பிளஸ் பியை விட எவ்வளவு டைம் கூட எடுத்திருக்கிறாரு? இந்த 27 ஹவர்ஸ். அதே மாதிரி இந்த பி ஏ பிளஸ் பியை விட எவ்வளவு டைம் அதிகமா எடுத்திருக்கிறாரு? இந்த 3 ஹவர்ஸ். அப்ப இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஏ வேலை பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கக்கூடிய டைம், பி வேலை பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கக்கூடிய டைம், இந்த ரெண்டு வேல்யூ இருக்குல்ல, இந்த 27 3, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு நீங்க ரூட் எடுத்தா போதும், உங்களுக்கு டைரக்டா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். புரியுதா? சோ இந்த மாடல்ல இன்னும் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சோ எல்லாத்துக்குமே இதே பேட்டர்ன் தான். கிளியரா புரியுதா? சோ 27 into 3 அப்ப எவ்வளவு வரும்? 81. 81க்கு ரூட் எடுத்தா எவ்வளவு? 9. அப்ப 9 ஹவர்ஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 9 ஹவர்ஸ் தான் ஆன்சர். அப்ப எக்ஸோட வேல்யூ 9 ஹவர்ஸ்னா அப்ப என்ன தெரிஞ்சு போச்சு பாருங்க. அப்ப ஏயும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இங்க எக்ஸ் ஹவர்ஸ்னு இருக்கா,
இப்போ ஏயும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா வேலை எவ்வளவு நேரம்ல முடிஞ்சிடும்? 9 ஹவர்ஸ்ல முடிஞ்சிடும். ஏ மட்டும் தனியா வேலை செஞ்சாங்கன்னா எக்ஸ் பிளஸ் 27, அப்ப 9 பிளஸ் 27 எவ்வளோ? 36 ஹவர்ஸ்ல வேலை முடிஞ்சிடும். அப்ப பி மட்டும் தனியா வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளவு நேரத்துல முடியும்? எக்ஸ் பிளஸ் 3யா? அப்ப 9 பிளஸ் 3 12 ஹவர்ஸ்ல முடிஞ்சிடும். நம்ம கேட்ட கேள்வி என்ன? ஏ தனியா வேலை செஞ்சாருன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடியும்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன? 36, ஆப்ஷன் ஏ. கான்செப்ட் கிளியரா புரியுதா? ஓகேவா? ஸோ இது புரியல அப்படின்னா திரும்ப ஸ்டார்டிங்ல இருந்து ஒன் மோர் டைம் பாருங்க. இல்லைன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் கூட இதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? ஸோ அப்ப இந்த கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணோம், நமக்கு என்ன கொடுத்துருக்கணும்? 2 பேரை பத்தி பேசியிருக்கணும். அந்த 2 பேரும் சேர்ந்து பாக்குறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமை விட அதுல ஒரு பர்சன் வந்து இவ்வளவு மணி நேரம் கூட எடுத்திருக்காரு, இன்னொரு பர்சன் இவ்வளவு மணி நேரம் கூட எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது எனக்கு அதை வச்சு ஏ தனியா பி தனியா அப்புறம் ஏ பிளஸ் பி இது எல்லாத்தையுமே என்னால இந்த ஒரு ஷார்ட்கட்டை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இப்ப இதுல பாருங்க, ஏ அண்ட் பி ஒர்க்கிங் டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் டி டேஸ் அப்படின்னு இருக்கு. சரி, ஓகே. இப்ப ஏயும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடிஞ்சிருமா? டி டேஸ்ல முடிஞ்சிருமா? புரியுதா? டி டேஸ் எவ்வளவுன்னு தெரியாது, அதை டின்னு சொல்லி வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒர்க்கிங் அலோன் ஏ டேக்ஸ் 8 பிளஸ் டி டேஸ். இதுக்கு என்னங்க அர்த்தம்? அப்ப ஏ தனியா வேலை பார்த்தாங்கன்னா 8 பிளஸ் டி டேஸ் ஆகும். அப்ப 8 பிளஸ் டி எப்படி எழுதிக்கலாம்? டி பிளஸ் 8ன்னு எழுதிக்கலாமா? இங்க வந்து 8 பிளஸ் டின்னு இருக்கு, அதை நான் டி பிளஸ் 8ன்னு எழுதிருக்கேன், தப்பு இல்லை. அப்போ அடுத்த பாருங்க, பி டேக்ஸ் 18 பிளஸ் டி டேஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க். அப்ப பி நம்ம எப்படி எழுதிக்கலாம்? டி பிளஸ், அப்ப பி தனியா வேலை செஞ்சாங்கன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடியும்? டி பிளஸ் 18 டேஸ்ல முடியும். ஓகே, இப்போ இவ்வளவு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ ஒர்க்ஸ் ஃபார் 4 days, த ரிமைனிங் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் பை பி அலோன். அப்ப இந்த கீழே உள்ளது வந்து வேற. அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்? கீழே இருக்கிறது வந்து இப்ப ஏ வந்து ஒரு 4 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற வேலையை பி வந்து வேலை செஞ்சாருன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடியுங்கிறதான் கேள்வி. அப்ப இது எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இந்த மாதிரி இதுல கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏ எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க, பி எவ்வளவு நாள் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த டேட்டா வந்து எனக்கு தெளிவா இல்லை. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் வந்து நான் எப்படி அப்ரோச் பண்ண போறேன்னு பாருங்க. இதுல ஷார்ட்கட் அப்ளை பண்றதுக்கு நமக்கு தேவையான டேட்டா இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். ஏபியும் சேர்ந்து வேலை பார்த்தா எடுத்துக்கூடிய டைம் எவ்வளவு? டி. அப்ப ஏ தனியா வேலை பார்த்தா இதை விட 8 நாள் கூட எடுத்துக்கிறாரு. பி தனியா வேலை பார்த்தா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு எடுத்துக்கூடிய டைமை விட 18 நாள் கூட எடுத்துருக்காரு. அப்ப இந்த இடத்துல இந்த டியோட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சலாமா? இப்ப இதுல ஷார்ட்கட் நம்மளால ஈஸியா அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது போன கொஸ்டினோட ஃபார்மெட்ல தான் இருக்கு. போன கொஸ்டின்ல இருந்தா எக்ஸ், அப்ப ஏ வந்து எக்ஸ் பிளஸ் 27, பி வந்து எக்ஸ் பிளஸ் 3. இங்க பாருங்க, ஏ பிளஸ் பி வந்து டி, அப்ப ஏ வந்து டி பிளஸ் 8, பி வந்து என்னது? டி பிளஸ் 18. அப்ப நமக்கு இந்த டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ரூட் எடுக்கணும். எதுக்கு ரூட் எடுக்கணும்? அந்த ஏயும் பியும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க? ஏ எடுத்துக்கிட்டது 8 மணி நேரம் எக்ஸ்ட்ரா, பி எடுத்துக்கிட்டது 18 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. அப்ப 8யும் 18யும் பெருக்கினா 144, 144க்கு ரூட் எடுத்தா 12. அப்ப டியோட வேல்யூ எவ்வளோ? 12 டேஸ். அப்ப டியோட வேல்யூ 12 டேஸ்னா ஏ தனியா வேலை செஞ்சாருன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாரு? டிக்கு 12 போட்டீங்கன்னா 12 பிளஸ் 8 20 டேஸ்ல வேலையை முடிப்பார். அதே மாதிரி பி தனியா வேலை செஞ்சாருன்னா வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாரு? டிக்கு பதிலா 12 போட்டீங்கன்னா 12 பிளஸ் 18 எவ்வளோ? 30 டேஸ்ல வேலையை முடிப்பார். இப்ப இதுக்கப்புறம் நம்ம இந்த கேள்விக்கு வரலாம். இப்ப பாருங்க, ஏ 4 நாள் வேலை பார்க்கணும். 4 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற வேலையை பி பார்க்கணும். பி எவ்வளவு நாள்ல வேலையை முடிப்பாரு? இப்ப இதுக்கு நம்ம வழக்கம் போல ஈக்குவேஷன் மெத்தட். பாருங்க, ஏ 20 நாள்ல முடிக்கிறாரு, பி 30 நாள்ல முடிக்கிறாருன்னா டோட்டல் ஒர்க் எவ்வளவுன்னு வச்சுக்கலாம்? 60 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாமா? இப்ப 60 யூனிட்ஸ்னா இங்க 20னா 3, 30னா 2. இப்போ ஏயோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி வந்து 2. இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதும் போது என்னது? ஏ எவ்வளவு நாள் வேலை செய்யணும்? ஏ 4 நாள் வேலை செய்யணும். அப்போ ஏ இன்டூ 4 பிளஸ் அடுத்தது பி வரணும். பி தனியா மீதி இருக்கிற வேலையை பார்க்கணும். அப்போ எவ்வளவு நாள் வேலை பார்ப்பாருன்னு தெரியாது. ஸோ அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். பார்த்து மொத்த வேலையை முடிக்கணும். ஸோ ஈக்குவல் டு 60. அப்போ ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கு? 3. அப்போ இந்த இடத்துல 3 4s are 12. ஓகேவா? அதே மாதிரி பியோட எஃபிஷியன்சி என்ன? 2. இப்போ பிக்கு வேலை 2 போட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? 2x இருக்கும். இந்த இடத்துல ஏக்கு 3 போடும்போது 12 இருக்கா? 12 அங்க எடுத்து போயிட்டீங்கன்னா 60ல 12 போச்சுன்னா எவ்வளவு? 48. அப்ப 2ஆல கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 24. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 24 டேஸ். இதுக்கான மீனிங் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 24 டேஸ்னா ஏ வந்து 4 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற வேலையை பி எத்தனை நாள் பார்க்கணும்? 24 நாள் பார்த்து முடிக்கணும். ஸோ அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 24. அப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் போடுறதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் தான். ஆனா இந்த ஏ எவ்வளவு நாள் எடுத்துக்குவாரு, பி எவ்வளவு நாள் எடுத்துக்குவாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகுது. ஸோ ஷார்ட்கட் அப்ளை பண்றதுக்கான கண்டிஷன் இங்க கரெக்டா இருக்கு. அதனால டைரக்டா நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிருக்கோம். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். இது எல்லாமே பாருங்க, நமக்கு சிஜிஎல் எக்ஸாம்ஸ்ல கேட்டதுதான். இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்.
அடுத்தது கீழே பாருங்க, ஏ கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 5 more days தென் பி. அதாவது ஏ வந்து பி எடுத்துக்கக்கூடிய நாட்களை விட 5 நாள் ஜாஸ்தியா எடுத்துப்பாராம். ஓகே, வைல் ஏ டஸ் த சேம் ஒர்க் இன் 9 more days தென் சி. அப்போ ஏ என்ன பண்ணுவார் அப்படின்னா சி எடுத்துக்கக்கூடிய டைமை விட 9 நாள் கூட எடுத்துப்பார். ஓகேங்களா சார், 9 more days எடுத்துப்பார். அதாவது ஏ பியை விட 5 நாள் ஜாஸ்தியா எடுத்துப்பாரு. அதே நேரத்துல ஏ சியை விட 9 நாள் ஜாஸ்தியா எடுத்துப்பாரு. புரியுதா? இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, இஃப் ஏ பிளஸ் பி கேன் கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க் இன் சேம் டைம் இன் விச் சி அலோன் டஸ் த ஒர்க். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சி ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதோ அதே நாள் தான் ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் ஏ பிளஸ் பி கேன் கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க் இன் த சேம் டைம், ஏ அண்ட் பி, அதாவது ஏ அண்ட் பினா ஏ பியும் சேர்ந்து, இஃப் ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க் இன் சேம் டைம் இன் விச் சி அலோன் டஸ் த ஒர்க். இப்போ இதை நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. அதாவது ஏயும் பியும் ஒரு சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய டைமை வந்து நான் எக்ஸ் டேஸ்ன்னு வச்சுக்கிறேன். புரியுதா? ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய டைம் எவ்வளோ? எக்ஸ் டேஸ். அப்போ இதே டைம் தான் யாருக்கும் ஆகும்? சிக்கும் ஆகும். புரியுதா? அப்ப ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதோ அதே நாள் தான் சி தனியா அந்த வேலையை செஞ்சாலும் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை ஒரு 35 நாள்ல முடிக்கிறாங்கன்னா அப்ப சி தனியா பார்த்தாலும் அந்த வேலை 35 நாள்ல முடியும். அப்ப ரெண்டு பேருக்குமே, இந்த ரெண்டு டேட்டாக்குமே, ஏ பிளஸ் பிக்குமே சிக்குமே ஒரே டைம் தான் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? ஓகே, அப்ப இதுதான் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. இப்ப நேரம் அடுத்ததுக்கு வாங்க. பாருங்க, ஏ கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 5 more days தென் பி. அதாவது பி எடுத்துக்கக்கூடிய டைம்ல இருந்து 5 நாள் ஜாஸ்தி யார் எடுத்துப்பா? ஏ எடுத்துப்பாங்க. சரி, அப்ப நமக்கு இங்க இடத்துல ஏ எழுதணும், பி எழுதணும். ஏயும் பி நான் எப்படி எழுத போறேன்னு பாருங்க. இந்த எக்ஸை வச்சு தான் எழுத போறேன். எப்படி கனெக்ட் பண்றேங்கிறது தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? ஏ பியை விட 5 நாள் ஜாஸ்தி. அப்ப பி என்னன்னு தெரிஞ்சாதான் ஏ எழுத முடியும். கரெக்டா? பி என்னன்னு தெரிஞ்சாதான் ஏ எழுத முடியும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏ வந்து பியை விட 5 நாள் ஜாஸ்தி எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணும். இப்போ அடுத்த பாருங்க, ஏ டஸ் த சேம் ஒர்க் இன் 9 more days தென் சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஏ வந்து சியை விட 9 நாள் அதிகமா எடுத்துப்பாரு. அப்ப ஏ எடுத்துக்கக்கூடிய டைம் சி எடுத்துக்கக்கூடிய டைமை விட 9 நாள் ஜாஸ்தி. இங்க வாங்க, சி எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளோ? எக்ஸ் டேஸ். சி எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளோ? எக்ஸ் டேஸ். அதுதான் ஏ பிளஸ் பி எடுத்துக்கக்கூடிய டைம் எக்ஸ் டேஸ் தான். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, சி எடுத்துக்கக்கூடிய டைமை விட 9 நாள் ஜாஸ்தி. அப்ப ஏக்கு எக்ஸ் பிளஸ் 9 days ஆகுமா? ஸோ இந்த இடத்துல நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஷன் ஆகவே கூடாது, தெளிவா இருக்கணும். சரியா? ஏபியும் சேர்ந்து வேலை பார்த்தா எக்ஸ் டேஸ், இப்போ சி தனியா வேலை பார்த்தாலும் அதே எக்ஸ் டேஸ் தான். இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ஏ சி எடுத்துக்கக்கூடிய டைமை விட 9 நாள் ஜாஸ்தி எடுத்துப்பாருன்னு சொல்லிட்டு. அப்ப இதை இன்டைரக்டா எப்படி நம்ம மீன் பண்ணிக்கலாம்? ஏயும் பியும் சேர்ந்து எடுத்துக்கக்கூடிய டைமை விட 9 நாள் ஜாஸ்தி யார் எடுத்திருக்கா? ஏ எடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்கலாம். ஏ கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 5 more days தென் பி. அதாவது பி எடுத்துக்கக்கூடிய டைமை விட 5 நாள் ஜாஸ்தியா ஏ எடுத்துப்பாராம். அப்ப நமக்கு இங்க ஏ இருக்கு. ஏக்கு எவ்வளவு இருக்கு? எக்ஸ் பிளஸ் 9 இருக்கு. அப்போ ஏ பியை விட 5 நாள் அதிகம். ஏ வந்து தெளிவா கவனிச்சுக்கோங்க, ஏ வந்து பியை விட 5 நாள் ஜாஸ்தி. அப்ப இதை மாத்தி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஏயை விட பி 5 நாள் கம்மியா இருக்கும். அதுக்கு அதான அர்த்தம். ஏ வேலையை முடிக்கிறதுக்கு பி எடுத்துக்கக்கூடிய டைமை விட 5 நாள் ஜாஸ்தி எடுத்திருக்கிறாருன்னா இதை மாத்தி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? பி ஏ வேலையை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமை விட 5 நாள் கம்மியா எடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப ஏக்கு வந்து எக்ஸ் பிளஸ் 9 இருக்குன்னா கண்டிப்பா பிக்கு இதுல இருந்து ஒரு 5 நாள் குறைக்கணும். அப்ப இதுல இருந்து ஒரு 5 குறைச்சா என்ன ஆகும்? எக்ஸ் பிளஸ் 9ல இருந்து ஒரு 5 நான் லெஸ் பண்ணனா இது என்னன்னு மாறும்? எக்ஸ் பிளஸ் 4ன்னு மாறும். ஸோ எக்ஸ் பிளஸ் 4 days தான் யாருக்கு? பிக்கு. இப்ப பாருங்க, ஏ பியை விட 5 கூட இருக்கும். ஏ வந்து பியை விட 5 கூட. எக்ஸ் பிளஸ் 4, இது ஒரு பிளஸ் 5 போட்டா என்ன வந்துடும்? எக்ஸ் பிளஸ் 9 வந்துடும். இப்ப இவங்க சொன்ன கண்டிஷன் படி எல்லாத்தையுமே எழுதிட்டேன். இப்போ இது நம்மளோட ஷார்ட்கட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. ஏ வேலை செஞ்சாருன்னா ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது எக்ஸ் ஆச்சு. அப்ப ஏக்கு மட்டும் தனியா எவ்வளவு ஆச்சு? அதை விட 9 ஜாஸ்தி ஆகுது. பிக்கு மட்டும் தனியா எவ்வளவு ஆகுது? அதை விட 4 ஜாஸ்தி ஆகுது. புரியுதா? அப்ப இந்த சி எதுக்காகனா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காரு. ஸோ சியை வச்சு கம்பேர் பண்ணி இந்த ஏ எழுத வைக்கிறாங்க. அதே நேரத்துல சியும் ஏ பிளஸ் பியும் சேம்ங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இதுல நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்? ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாம். பாருங்க,
ஷார்ட்கட் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், அந்த எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், எதுக்கு ரூட் எடுக்கணும், அந்த ஏயும் பியும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கக்கூடிய டைமுக்கு ரூட் எடுக்கணும் மல்டிப்ளை பண்ணி. ஸோ 9 ஹவர்ஸ் ஏ எக்ஸ்ட்ரா எடுக்கிறாரு, 4 ஹவர்ஸ் பி எக்ஸ்ட்ரா எடுக்கிறார். அப்போ 9 4 36, 36 ரூட் எடுத்தா எவ்வளோ 6. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 6 டேஸ்ன்னு சொல்லி கிடைக்குது. இப்போ கேள்வி என்ன, இன் ஹவு மெனி டேஸ் ஏ அலோன் குட் கம்ப்ளீட் த சேம் ஒர்க். அப்போ நமக்கு தேவையான டேட்டா என்னது, ஏ தான் கேட்குறாங்க. அப்போ ஏ எவ்வளோ நாளாக முடிக்கிறாரு, எக்ஸ் பிளஸ் 9, எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 6. அப்போ 9 + 6னா ஆன்சர் எவ்வளோ 15 டேஸ். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 15 டேஸ். கிளியரா, இவ்வளவுதான் ஸ்டெப்பே. ஆனா புரிஞ்சுக்கணும் சரியா. ஷார்ட்கட் அப்ளை பண்றதுக்கு கொஸ்டின் என்ன பேட்டர்ன்ல இருந்தா ஷார்ட்கட் யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்துக்கணும். இந்த கொஸ்டின்ல எல்லாம் அவங்க வித்தியாசமாலாம் கேட்க போறது இல்ல. எப்பவுமே மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து ரூட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் நமக்கு ரூட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அடுத்த கொஸ்டின் இல்ல பாருங்க, ஏ டஸ் எ ஒர்க் இன் 6 days less than that of பி. அதாவது ஏ வந்து பி எடுத்துக்கக்கூடிய டைமை விட 6 நாள் கம்மியா எடுத்துப்பாரு. அண்ட் 2 days more than that of சி. அதே ஏ ஆண்ட்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஏ பத்தி தான் மறுபடியும் பேசுறாங்க. ஏ வந்து பி எடுத்துக்கக்கூடிய டைமை விட 6 நாள் கம்மியா எடுத்துப்பாரு. அதே ஏ வந்து சி எடுத்துக்கக்கூடிய டைமை விட 2 நாள் ஜாஸ்தி எடுத்துப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இஃப் டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி டுகெதர் டு டு த ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன் பை சி டு டு த சேம் ஒர்க். அதாவது போன கொஸ்டின் பார்த்தோம்ல, இதே பேட்டர்ன்ல தான் இந்த கொஸ்டின் இருக்கு. போன கொஸ்டின் எழுதுன அதே பேட்டர்ன்ல தான் இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண போறது இல்லை. இது வந்து உங்களுக்கான ப்ராக்டிஸ் சரியா. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. போன கொஸ்டின் எப்படி எழுதணும் அதே பேட்டர்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் வரணும். ஓகேவா. ஸோ இதோட ஆன்சர் நான் என்னங்கிறத கொடுத்துட்றேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 12 கிடைக்கணும். சரியா. இதை சால்வ் பண்ணிட்டு 12 வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் இல்ல பாருங்க, பி டேக்ஸ் 12 more hours than A to complete the task. பி வந்து ஏ எடுத்துக்கக்கூடிய டைமை விட 12 மணி நேரம் ஜாஸ்தி எடுத்துக்கிறாரு. இஃப் தே ஒர்க் டுகெதர் தே டேக் 16 fewer hours than பி would take to complete the work. அதாவது 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா, ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா அவங்க எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து பி எடுத்துக்கக்கூடிய டைமை விட 16 மணி நேரம் கம்மியா இருக்கான். இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க, ஹவு லாங் வில் இட் டேக் ஏ அண்ட் பி டுகெதர் டு கம்ப்ளீட் அ டாஸ்க் ட்வைஸ் as difficult as the first one. சரி, ஓகே, இது ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஏயும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாள்னு நமக்கு தெரியாது. இதை வந்து நம்ம என்னன்னு வச்சுப்போம், எவ்வளோ ஹவர்ஸ், இது எல்லாமே ஹவர்ஸ் பத்தி தானே பேசியிருக்கிறாங்க, அதனால எக்ஸ் ஹவர்ஸ்னு சொல்லி வச்சுப்போம். இங்க பாருங்க, இஃப் தே ஒர்க் டுகெதர்னா என்ன அர்த்தம், ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா அவங்க எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து பி எடுத்துக்கக்கூடிய டைமை விட 16 மணி நேரம் கம்மியா இருக்கு. சரியா, பி எடுத்துக்கக்கூடிய டைமை விட 16 மணி நேரம் கம்மியா இருக்கு. அதாவது பி எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரோ அதை விட 16 மணி நேரம் கம்மியா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எடுத்துப்பாங்க. இப்ப இதை மாத்தி சொன்னா எப்படி சொல்லலாம், 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது எவ்வளவு டைம் ஆகுதோ அதை விட 16 மணி நேரம் ஜாஸ்தியா யார் எடுத்துப்பா, பி எடுத்துப்பாங்க. அப்ப பிக்கான டைம் எவ்வளோ, எக்ஸ் பிளஸ் 16 ஹவர்ஸ். கரெக்டா வந்துருச்சா. இப்ப பிக்கு எக்ஸ் பிளஸ் 16, இதுல இருந்து 16 மணி நேரம் கம்மியா 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எடுத்துப்பாங்க. அப்ப எக்ஸ், இதுல இருந்து 16 கழிச்சா எக்ஸ் வந்துடும். அப்ப இது அப்படியே ரிவர்ஸ்ல போடும்போது இது கூட 16 கூட்டினா பி வந்துடும். ஓகேவா. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. பிக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, 12 more hours than ஏ. அதாவது பிக்கு வந்து ஏயை விட 12 மணி நேரம் ஜாஸ்தி ஆகுது. அப்ப பிக்கு ஏயை விட 12 மணி நேரம் ஜாஸ்தி ஆகுதுன்னா ஏக்கு பியை விட என்ன ஆகும், 12 மணி நேரம் கம்மி ஆகும். அப்போ பியோட வேல்யூ இங்க இருக்கு. அப்ப இதுல இருந்து 12 கழிச்சு இங்க எழுதிட வேண்டியதான். எக்ஸ் பிளஸ் 16ல 12 கழிச்சிங்கன்னா எவ்வளவு வரும், எக்ஸ் பிளஸ் 4 வரும். இப்போ ஏ எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளோ, எக்ஸ் பிளஸ் 4 ஹவர்ஸ். அப்போ கரெக்டாக வந்துருச்சா. 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எக்ஸ், ஏ பார்த்தா அதை விட 4 மணி நேரம் கூட, பி பார்த்தா அதை விட 16 மணி நேரம் கூட. ஸோ டைரக்டா நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம். ஷார்ட்கட் போட்டு அந்த எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் ஆஃப் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 4 and 16 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 4 × 16 மல்டிப்ளை பண்ணா 64. அப்போ ரூட் எடுத்தா எவ்வளோ, 8. அப்போ 8 ஹவர்ஸ் தான் எக்ஸோட வேல்யூ. அவங்க கேட்ட கேள்வி என்ன, ஏபி 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா புரியுதா, ஹவு லாங் வில் இட் டேக் ஏ அண்ட் பி டுகெதர் டு கம்ப்ளீட் எ டாஸ்க் ட்வைஸ் as difficult the first one. அப்ப பாருங்க, அப்ப ஏயும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய இந்த வேலை எவ்வளவு நேரத்துல முடிஞ்சிடும், 8 மணி நேரத்துலயும் முடிஞ்சிடும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ 8 தான். ஏ பிளஸ் பி சேர்ந்து வேலை பார்த்தா எக்ஸ் ஹவர்ஸ் தான் போட்டிருக்கோம். அப்ப எக்ஸோட வேல்யூ 8ன்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வேலையை பார்க்க கூடாதான், இதை விட 2 மடங்கு டிஃபிகல்ட்டான வேலையை பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல 1 மடங்கு வேலையை பார்க்கறதுக்கு 8 மணி நேரம். அப்ப இதே மாதிரி இன்னொரு மடங்கு பார்க்கணும்னா அப்ப நமக்கு டைம் அப்படியே டபுள் ஆகும். புரியுதா.
அப்ப நமக்கு ஒரு வேலையை பார்க்கறதுக்கு 8 மணி நேரம் ஆயிருக்கு. அப்ப அதுல 2 மடங்கு வேலையை பார்க்கணும்னா 8 × 2 எவ்வளவு நேரம் ஆகும்? 16 மணி நேரம் ஆகும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 16 ஹவர்ஸ். கிளியரா புரியுதா? கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 16. ஸோ 2 ஆப்ஷன் 16 இருக்கு. ஓகேவா? இதுல வந்து ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கான ஆன்சர் வந்து 16 தான். இந்த சியை வேணா நம்ம வேற ஏதாவது நம்பருக்கு மாத்திக்கலாம். சியை வந்து 16க்கு பதிலாக என்ன வச்சுக்கலாம்? 18 வச்சுப்போம். சரியா? சி வந்து 18. நம்மளோட ஆன்சர் எவ்வளோ? 16 ஹவர்ஸ். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இவ்வளவுதான் இந்த மாடல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டைப்பு. இது ரொம்ப ஈஸியான டைப்பும் கூட. ஸோ நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த மாதிரி டைப் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இனிமேலும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ தெளிவா பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏதாவது வித்தியாசமா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட GS Pro ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு யூடியூப் கிளாஸ்க்கான அந்த கிளாஸ் நோட்ஸ் ஃபுல்லாவே ஃப்ரீயாவே கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு இன்னும் முக்கியமான ஒரு கான்செப்டோட, இதே டைம் அண்ட் ஒர்க் இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இது இனி வரக்கூடியதெல்லாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியான கான்செப்டா தான் இருக்க போகுது. ஆனா அதுதான் அடுத்த லெவல் ஆஃப் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ பேசிக் தெரிஞ்சாதான் இனி வரக்கூடிய கொஸ்டினை உங்களால தெளிவா பார்க்க முடியும். அதனால ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப நம்ம பார்த்த கிளாஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே தெளிவா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.